ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல அடுத்து பார்க்க போகிறது காலம் அண்ட் ஸ்ட்ரெட், அதாவது ஒரு வெர்டிக்கல் மெம்பரை பற்றி தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் அப்படின்னா இன்க்ளைன்டு, ஹரிசாண்டல் மெம்பர் இல்லை, பீம் மாதிரி எதுவும் பார்க்கல. வெர்டிக்கல் மெம்பரை பற்றி அதில் அந்த போர்ஷனுக்கு பேரலாக வர ஒரு ஆக்சியல் லோடு, அதனால காலம்ஸ் வந்து காலம், பில்லர், இந்த மாதிரி நிறைய டைப் கம்ப்ரஷன் மெம்பர் இருக்கு. மொத்தமாக பார்க்கும்போது கம்ப்ரஷன் மெம்பரை பற்றி பார்க்க போகிறோம். வெர்டிக்கலாக இருக்கு, சரிங்களா? கம்ப்ரஸர் மெம்பர் அப்படின்னா என்ன? A member which is subjected to compressive force is called as the compression member. அதாவது ஒரு மெம்பர்ல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வரணும். இதுதான் ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. இது வந்து கிரவுண்ட் லெவல், காலம் மேல இப்படி வந்து வெர்டிகலா ஒரு லோடு, அதாவது காலம் லென்த்துக்கு பேரலா இருக்க மாதிரி ஒரு லோடு ஆக்ட் ஆகிறதுனால இந்த காலம் வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸை வந்து உணருது. அதனால வர ஆக்டிவிட்டிஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரஷன் மெம்பர். ஃபர்ஸ்ட் என்ன டைப்லலாம் கம்ப்ரஷன் மெம்பர் இருக்குங்கும் போது ஒரு 10 டைப்ல இருக்கு. காலம், பில்லர், ஸ்டட்டு, ஸ்டான்சியான், ராஃப்டர், பொல்லாடு, முல்லியன், போஸ்ட், பூம், ஐ செக்ஷனோட வெப், இந்த மாதிரி 10 டைப்ல நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கம்ப்ரஷன் மெம்பர் இருக்கு. இதை பற்றிலாம் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஓரளவு சொல்லிடுறேன். கம்ப்ரஷன் மெம்பர் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம்னா வெர்டிக்கல் கம்ப்ரஷன் மெம்பர், அதாவது ஆர்சிசி வால். நம்ம வந்து வீட்டில் வந்து காலம், வீடு கட்டும் போது காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம காலம்னு சொல்கிறோம். அது வந்து ஆர்சிசியாக இருக்கும். ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரட்டும் இருக்கும், ஸ்டீலும் இருக்கும். அதில் மேக்ஸிமம் போத் எண்டு ஃபிக்ஸ்டு, டாப் பாட்டம் ரெண்டுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக தான் இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது. சப்ஜெக்ட் டு ஆக்சியல் கம்ப்ரஷன், ஆக்சியல் லோடு, மேலே வெர்டிக்கலாக ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும், கம்ப்ரஷன் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஹிடன் இன்சைடு வால், இந்த காலம்ஸ் வந்து வாலுக்கு உள்ள வந்து மறைஞ்சிரும். வெளியில வீடு கட்டி முடிச்சு எல்லா ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிஞ்சு வெளியே வந்து தெரியாது. கேனாட் பி டெக்கரேட், இது வந்து காலம்ல வந்து நம்ம டெக்கரேஷன்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பில்லர். காலமுக்கு பில்லருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்கல் கம்ப்ரஷன் மெம்பர் தான், ஆக்சியல் கம்ப்ரஷன் தான், சேம் ஆக்சியல் லோடு தான். சிங்கிள் மெட்டீரியல், ஒரே மெட்டீரியலாக ஆனது, காங்கிரட்டாவே இருக்கும். அப்படின்னா ஒரு அயன், அந்த மாதிரி ஸ்டீல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல்னா வுட்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு வெர்டிக்கல் மெம்பர் வந்து பில்லர்னு சொல்லுவாங்க. இதுவும் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் தான், டைரக்ட் ஆக்சியல் லோடு தான் வரும். எண்ட்ஸ் ஆர் நாட் பி ஃபிக்ஸ்டு, அதாவது எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. பில்லரை பொறுத்த வரைக்கும் டாப் வந்து ஹிஞ்சிடாக இருக்கலாம், இல்லை பாட்டம் ஒரு பர்சன் விட்டு டாப் வந்து ஃப்ரீயாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதை பற்றியும் மாறும். கேன் பி டெக்கரேட்டட், நாட் மேண்டட்டரி டு பி த கெப்ட் இன்சைட் ஆர் ஹிடன் இன்சைட் த வால். வாலுக்கு உள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இது தனியாக இருக்கலாம். இப்போ நம்ம வீட்டோட வாசல்லாம் 2 காலம் வச்சு மேலே ஸ்லாப் வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து பில்லர்னு சொல்லுவாங்க, காலம்னு சொல்ல மாட்டோம். அது ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இது ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இல்லாமல் மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக அதில் டிசைன் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து பில்லர் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து பில்லர் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ஸ்ட்ரட் அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த ட்ரெஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதில் ஒவ்வொரு பர்சனோட நேம் என்னன்னா, பாட்டம்ல இருக்க இது வந்து டென்சில் மெம்பர். லோடு வந்து இப்போ ஸ்ட்ரட்டோட வெயிட், இப்படி லோடு வந்து ஆக்ட் ஆகுது, இது ஃபுல்லாகவே லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆகுதுனால இந்த ரெண்டில் தான் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் வெளியே போகும். அதாவது இந்த டாப் போர்ஷன் அழுத்துறது மூலமா இந்த லென்த் வந்து இந்த பக்கம் திரும்பும், இந்த லென்த் வந்து இந்த பக்கம் திரும்பும், இந்த பாட்டம் இறங்குமா, அப்போ என்ன ஆகும், கீழே இருக்க அந்த ஹரிசாண்டல் மெம்பர் வந்து டென்சைல் ஆகும். அதை வந்து டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து இந்த மெயின் இன்க்ளைன்டு மெம்பர் இருக்குல்ல, இதை தான் பிரின்சிபல் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இதே போல இன்க்ளைன்ல இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரட்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து இந்த மாதிரி இன்க்ளைன்டு போர்ஷன்ல வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தா அதை தான் ஸ்ட்ரட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரட் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். இது வந்து ஹிஞ்சாவோ ஃபிக்ஸ்டாவோ இருக்கும். ஹிஞ்சு சப்போர்ட்டாகவும் இருக்கும், இல்லை இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் கம்ப்ரஷன் தான். இப்போ இது கீழே போகும்போது இதில் வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் தான் வரும். இது கம்ப்ரஸ் ஆகாமல் தேங்கி பிடிக்கிறது தான் ஸ்ட்ரட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதே போல் ராஃப்டர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இதில் 5வது ராஃப்டர் ஒன்று பார்த்தாலும் அது எதுனா இதுதான் மெயினாக இருக்க இந்த மெம்பர், மெயின் மெம்பர் ராஃப்டர்னு சொல்கிறோம். உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ரட்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டான்சியான்னா a compression member made up of steel and it is vertical in member. ஒரு ஸ்டீலால உருவான வெர்டிகலான மெம்பர்லாம் வந்து ஸ்டான்சியான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நீங்க கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு வித்தியாசம் தெரியும். ராஃப்டர் வந்து முன்னே டயக்ராம்ல காமிச்சேன். அடுத்து பொல்லாட்னா அப்படின்னா என்னன்னா, கம்ப்ரஷன் மெம்பர் ஹேவிங் a heavy cross section area usually used in the ports and harbors tie up the ships compressive load. அதாவது எக்ஸ்டர்னல் லோடு இல்லைனா சல்ஃபேட்.
அதாவது ஒரு பெரிய, அதாவது அகலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதோட டயாமீட்டர் ரவுண்டா இருந்தால் அதோட டயாமீட்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஹைட் கம்மியான ஒரு மெம்பர் தான் பொல்லார்டு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வரும்போது கடல்ல அதை வந்து அலையில அடிச்சுட்டு போய் நகர்ந்து போகாம அதை இழுத்து ஒரு சங்கிலி மூலமா கட்டி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வந்து செல்ஃப் வெயிட்டால இருக்கும், பிளஸ் நம்ம இந்த மாதிரி கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாலேயே வரும். இதுல ஆனா சிப் கட்டுறதுனால நம்ம சிப் வெளியே இருக்கிறதோ உள்ள இருக்கிறதுனாலயோ நமக்கு வந்து இதுல பெண்டு தானே ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, பெண்டிங், டைரக்ட் கம்ப்ரஷன் எல்லாமே நம்ம அந்த கம்ப்ரஷன்ல பத்தி படிக்க போறோம். பின்னாடி பார்க்கும்போது நமக்கு தெரியும் பெண்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பத்தி. முல்லியன்ஸ், அடுத்தது முல்லியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு வால்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வால்ல நம்ம வந்து விண்டோ வச்சிருக்கோம், அதே போல இங்க டோர் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து வால், இதுல வந்து விண்டோ, இதுனா இந்த கிராஸ் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் முல்லியன்னு சொல்லியிருக்கேன். மீதி இருக்க இந்த ரெண்டும் கிளாஸ்னு வச்சிருக்கேன், கிளாஸ் விண்டோஸா வச்சிருக்கேன். இப்போ இந்த கிராஸ் செக்ஷன் முல்லியன் அப்படின்ற ஒரு ஸ்டீல்லையோ இல்லை வேற ஏதாவது அலுமினியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. வுட்ல கூட வச்சிருப்போம், நம்ம பழைய வீட்டுல எல்லாம் வுட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எதுக்குன்னா மேல இருக்க வாலோட லோடால இந்த விண்டோ எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், வால் லோடால இது கீழே இறங்கி இந்த இடம் கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த வாலோட ஃபுல்லா இந்த சைடு வாலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக. இது உண்மையில எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் உள்ள வரைக்கும் இருக்கும். உட்டன்ல எல்லாம் நம்ம விண்டோ வீட்டில் இருக்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் இங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், இது வந்து வாலுக்கு உள்ள இருக்கும். அது மூலமா இந்த லோடு எல்லாமே இது மூலமா போய் இந்த சைடு வால்ல வந்து ஆக்ட் ஆகிறதுக்காக வச்சிருப்பாங்க. சரிங்களா, இதுல வந்து இது வந்து ஹரிசான்டலா இருக்கு, இந்த வெர்டிகலா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே டைரக்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்ல தான் ஆக்ட் ஆகும். அதனால இது உள்ளே ஒரு கம்ப்ரஷன் மெம்பரா சொல்லிருக்காங்க. விண்டோ டோர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது போஸ்ட்னு பார்க்கும்போது நம்ம கம்பம், சாதாரணமாக பார்க்குற கம்பத்தை தான் நம்ம வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால வந்து இதுவும் ஒரு கம்ப்ரஷன் மெம்பர் தான். ஒரு பாட்டம்ல வந்து ஃபிக்ஸடா இருக்கும், டாப்ல வந்து இதை ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஹிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது ஃப்ரீ தான் கிட்டத்தட்ட, ஆனா வந்து இதுல கம்ப்ரஷன் லோடு வந்து இது ஃப்ரீ தான். கம்ப்ரஷன் லோடு வந்து சைட்ல இருந்து வரும், சைட்ல வர கரண்ட் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, மெயின் லைன், அது மூலமா இப்போ இந்த பக்கமும் 2 லைன் போகுது, இந்த பக்கம் 2 லைன் போகுது. மொத்தமா இதோட வெயிட் வந்து இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணும், பெண்டு பண்ணும், எல்லாமே பண்ணும். சரிங்களா, போஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இது. பூம் அப்படின்னு என்னன்னா, நம்ம இப்போ ஒரு கிரேன்ல வந்து லோடை தூக்கும் போது வர இது பூம் மாதிரி ஒன்று வச்சு அதுலதான் ஒரு புள்ளி கொடுத்து லோடை வந்து தூக்குவாங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாம இன்னும் ஜேசிபி, ஹிட்டாச்சி எது வேணா எடுத்து பாருங்க, அதுல இருக்க எல்லாமே கம்ப்ரஷன், டென்ஷன், பெண்டிங் எல்லாமே தான் நடக்கும். அதுவும் ஒரு கம்ப்ரஷன் மெம்பர் தான். சரிங்களா, ஐ செக்ஷனோட வெப் இதுதான் ஐ செக்ஷன், அதாவது கிராஸ் செக்ஷன் வியூ. இது மாதிரி லென்த்தா ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து லோட் ஆக்ட் ஆகும்போது இது வந்து ஃபிளாஞ்ச், இது டாப் ஃபிளாஞ்ச், இது பாட்டம் ஃபிளாஞ்ச், இதுதான் வெப். லோட் ஆக்ட் ஆகுதுனால டைரக்ட் கம்ப்ரஷனுக்கு உருவாகிறது இந்த வெப் தான். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்ப்ரஷன் மெம்பரை பத்தி நம்ம கொஞ்சம் ஓரளா தெரிஞ்சிருப்போம். இதுக்கப்புறம் வந்து உள்ள டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல பிக்சடு சப்போர்ட் இருக்க ஒரு போஸ்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் எடுத்துக்கிறோம், இதுல பி அப்படின்ற ஒரு வெர்டிக்கல் டைரக்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஆனதுனால இந்த போஸ்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகும், அது இல்லாம பெண்ட் ஆகும். நம்ம கம்ப்ரஸ் ஆகிறத பத்தி பார்க்கல, இப்போ பெண்ட் ஆகிறத பத்தி பார்ப்போம். லோடு கொடுத்ததுனால லைட்டா எசென்ட்ரிக் லோடு இருந்ததுன்னா கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்ல இல்லாம கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகிறது மூலமா இந்த காலம் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி இந்த மாதிரி மாறும். என்னன்னா பாட்டம்ல கரெக்டா தான் இருக்கும், இந்த பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கிறதுனால பெண்ட் ஆகாது. கொஞ்சம் தள்ளி போய் இந்த இடத்துல இருந்தா பெண்ட் ஆகும். சரிங்களா, இது எப்போ பெண்ட் ஆகும்னா, இதோட ஸ்ட்ரென்த்தை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்கும்போது, பி கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் லோடு, அந்த கிரிட்டிக்கல் லோடு வேல்யூவை தாண்டினதுனா தான் காலம் வந்து பெண்ட் ஆகும். அதை விட கம்மி லோடா இருந்ததுன்னா காலம் ஸ்ட்ரைட்டாவே தான் நிற்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போற கான்செப்டே இப்போ. சரிங்களா, சாதாரணமா பி லோட் இருக்கும்போது காலம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. பி கிரிட்டிக்கல் வேல்யூவை டச் பண்ணும்போது காலம் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. கிரிட்டிக்கலை தாண்டி வச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிரும், வளைஞ்சு உடஞ்சி விழுந்துரும். சரிங்களா, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் ஈக்குலிபிரியம், 3 ஈக்குலிபிரியம் இருக்கு. இப்போ பி வேல்யூ வந்து பி கிரிட்டிக்கலை விட கம்மியா இருந்தா, கிரிட்டிக்கல்ங்கிறது என்னன்னா அந்த காலம் பெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ற அந்த மினிமம் லோடு தான் கிரிட்டிக்கல். அதை தாண்டினா காலம் வந்து பெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இப்போ பி கிரிட்டிக்கலை விட நம்ம கொடுக்குற லோடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த காலம் பெண்ட் ஆகாம ஸ்டேபிளா நிற்கும். அதனாலதான் இது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு டேர்ம்ல என்ன சொல்றாங்கன்னா, மூமெண்ட் ரிசல்டன்ட் கிரேட்டர் தென் மூமெண்ட் ஓவர் டர்னிங். சரிங்களா, மூமெண்ட் ரிசல்டன்ட் மூமெண்ட் ஓவர் டர்னிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த பி அப்படின்ற லோடால ஃபர்ஸ்ட் மூமெண்ட்னா என்ன, லோடு இன்டு டிஸ்டன்ஸ் தானே. லோடுங்கிறது பி, டிஸ்டன்ஸ்ங்கிறது இது பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பி கிரிட்டிக்கல் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கிரிட்டிக்கல் பிங்கிற வேல்யூ வந்து கிரிட்டிக்கலோட அதிகமாக கூட கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. பி இன்டு இந்த டெல்டா இருக்குமா, அதுதான் இதோட மூமெண்ட்.
லோடு இன்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் மூமெண்ட். கொடுத்த லோடால் வர்றது ஓவர் டர்னிங் மூமெண்ட். சரிங்களா, இதோட இந்த காலமோட செல்ஃப் வெயிட்டால ஒரு மூமெண்ட் வரும். சரிங்களா, அது வந்து ரிசல்டன் மூமெண்ட். இன்னும் உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா, இன்னும் தெளிவாக சொல்லும் போது இப்போ இங்கே பாருங்க, இது வந்து பாட்டம்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, அதை நான் காமிக்கல. இது வந்து ஒரு காலத்தோட வியூ, அதாவது பிரெத் இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். பிங்கிறது இதில் ஆக்ட் ஆகிற லோடால காலம் வந்து இந்த மாதிரி சாஞ்சிருச்சு. சரிங்களா, இது மாதிரி சாயக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து 2 மூமெண்ட் இருக்கு. ஒன்று வெர்டிக்கல் லோடு இன்டு இந்த பிரெத்துங்கிறத விட லோடு வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆகுதா, மீதி இருக்க பிரெத் வந்து B/2 தான். இது வந்து ஒரு மூமெண்ட். என்னன்னா இதோட செல்ஃப் வெயிட்டால வர மூமெண்ட், செல்ஃப் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த பியால வரதுங்கிறத விட நம்ம பிங்கிற லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆகுதா, செல்ஃப் வெயிட்டை கூட நெக்லெக்ட் பண்ணிடலாம். பிங்கிறது சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, B/2 அப்படிங்கிறது இதோட டிஸ்டன்ஸ். சரிங்களா, இதனால வர்றது ரிசல்டன் மூமெண்ட். அந்த காலம்ல வெர்டிக்கலா வர ரிசல்டன் மூமெண்ட் P இன்டு B/2. இதுவே இந்த பிங்கிற ஃபோர்ஸ் கொஞ்சம் எசென்ட்ரிக், கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால காலம் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பெண்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்த மாதிரி, அப்போ தானே பெண்ட் ஆகும். அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் Fன்னு வச்சிருக்கோம். அந்த லென்த் வந்து L அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். அது வந்து ஓவர் டர்னிங் மூமெண்ட். அந்த வேல்யூ வந்து ஓவர் டர்ன் பண்ணுறதுக்காக இதை நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். இதை பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் மூமெண்ட் ரிசல்டன். அது அதே ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு தேவையானது ரிசல்டன் மூமெண்ட். அந்த எந்த மூமெண்ட் வந்து எந்த அளவு அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓவர் டர்ன் ஆகும். ஓவர் டர்ன் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லோடில் குறிப்பிட்ட மூமெண்ட் வர, அந்த மூமெண்ட்டில் வந்து ஓவர் டர்னிங் ஆகுது அப்படின்னா அதோட கம்மி லோடு கொடுத்தோம்னா கம்மியாகவே இருக்கும். ரிசல்டன் மூமெண்ட்டுக்கு இதாக இருக்கும். அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸ்டேபிள்னா P லெஸ் தென் P கிரிட்டிக்கல். அன்ஸ்டேபிள்னா P கிரேட்டர் தென் PCR. நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா P ஈக்குவல் டு PCR. அதாவது என்னன்னா கிரிட்டிக்கல் லோடுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது நியூட்ரல். அதை விட லோடு குறையவோ கூடவோ கூடாது. குறைஞ்சதுன்னா ஸ்டேபிள் ஆகிடும், கூடிருச்சுன்னா பெண்ட் ஆகி அன்ஸ்டேபிளாக மாறிடும். சரிங்களா, அதை தான் சொல்கிறோம். இந்த டயக்ராம் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் ஒரு கல் வச்ச மாதிரி, அது வந்து நகர்ந்து போகாது எங்கேயுமே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அன்ஸ்டேபிள்னா இந்த மாதிரி ஒரு மேட்டில் ஒரு கல் வச்ச மாதிரி, அது ஈஸியாக உருண்டு வேற ஸ்டேஜுக்கு வந்து மாறி போயிடும். நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா ஒரு பிளைன் சர்ஃபேஸில் ஒரு கல்லை எடுத்து வச்ச மாதிரி, அது வந்து நம்ம லோடு ஏதாவது கொடுக்கறத பொறுத்து தான் நகர்ந்து போகும். அது வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு என்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.